السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ரமலானுடைய மாதத்தையும் அடைந்து அதில் சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த லைலத்துல் கத்ர் இறைவை அடைவதற்கான அந்த கடைசி 10 இரவுகளில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோமோ அதை வல்ல ரஹ்மான் நமக்கு முழுமைப்படுத்தி நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. நாம் எல்லோரும் அல்லாஹுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவே இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில், மற்ற நாட்களிலெல்லாம் காலை ஃபஜ்ர் தொழுகைக்கே சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த நடுநிசியான சிலருக்கு இந்த நேரம்தான் தூக்கத்தினுடைய ஆரம்ப நேரமாகவே இருக்கின்ற ஒரு சூழல். இந்த நேரத்தில் நல்லா அயர்ந்து என்ன செய்வோம்? தூங்குவோம். ஆக நாம் ஒரு விஷயத்தை முதல் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் முடிந்தாலும் நம்முடைய இபாதத்துகள் முடிவு பெற்றுவிடக்கூடாது. எல்லாருக்குமான உபதேசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உபதேசம் செய்யும் பொழுதும் ஊசிக்கும் இபாதல்லாஹ் வ ஈயாய அவ்வலம் பி தக்வல்லாஹ், உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் செய்து கொள்கிறேன், எனக்கும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம் எல்லோருக்குமான இது உபதேசம். இந்த ரமலான் முடிந்தாலும் நம்முடைய இபாதத் என்ன செய்து விடக்கூடாது? முடிவு பெற்று விடக்கூடாது. அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இந்த நேரத்தை நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதிகாலை தொழுகைக்கு எழ முடியாமல் போகின்ற சூழ்நிலையில் நம்மில் யாராவது அந்த கூட்டத்தில் இருந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த சிந்தனை நாம் முதலில் கொண்டு வர வேண்டும். நம்ம தான் என்ன செஞ்சோம் ரமலானில்? இதற்கு இதை விட முந்தைய நேரத்தில் 2:30 மணி 2 மணிக்கெலாம் என்ன செஞ்சோம்? பள்ளிவாசல் தொழுதோம். அதே போன்று சில பெற்றோர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளைகள் காலை எழுப்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு. அவர்களும் சிந்தித்து பார்க்கணும். நம்ம பிள்ளை தான் என்ன செஞ்சோம்? இந்த நாட்களில் சஹருக்கு எழுப்பிவிட்டு சஹர் சாப்பிட வச்சு ஃபஜ்ர் தொழு அனுப்பணும். அதுவும் குறிப்பாக இது பரீட்சையுடைய காலமாக இருந்தாலும் மாணவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த நேரத்தில் அவர்களுடைய இந்த எக்ஸ்ட்ரா உபரியான வணக்கமாக இந்த இரவு தொழுகையும் சேர்த்து என்ன செய்வார்கள்? தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுவதற்கு ஆயத்தமாகி வந்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நினைவில் நாம் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் இன்ஷா அல்லாஹ் சீராகும். ஆக நம் எல்லோருடைய நோக்கமும் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தில் ஒரு முஃமின் கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறார், வேதனைகளை அனுபவித்துக் கொள்கிறார், தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு முடிவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். மறுமையில் நமக்கு அல்லாஹ் ஒரு நிரந்தரமான சொர்க்கத்தை அவன் நாடினால் தருவான். அதை நாம் நிச்சயம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையோடு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவாறு என்ன செய்கிறான்? தன்னுடைய திருமறையின் மூலமாக அதை மிக அழகாக சிலாய்த்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, அந்த சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் அதை வர்ணிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை பற்றி நமக்கு ஆர்வமூட்ட முடியுமோ அதை அப்படி என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆர்வப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதை பற்றிய முழு விவரம் நமக்கு தெரிந்தாக வேண்டும். அதை எதற்கு நாம் அடையணும் என்கின்றது முதல். அடுத்தபடியாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன இன்பங்கள் இருக்குது. அதே போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சில நிர்பந்தங்களோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதை வேணால் செஞ்சிடலாம், எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கிடையாது. ஒரு கால்நடைகள் போன்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கிடையாது.
எதை எப்படி எப்படி செய்யணுமோ அதை அந்தந்த முறைப்படி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சில கட்டுப்பாடுகளை என்ன செய்திருக்கிறது, இஸ்லாம் நமக்கு வகுத்திருக்கிறது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை அனைத்தையும் என்ன செய்துகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். இந்த உலகத்தில் பேணி நடந்தோம் என்று சொன்னால் மறுமையில் அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தகர்த்து விடுகிறான். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத வகையில் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நம்மை நுழைவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? யார் அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களுடைய செயல்பாடுகளை சீர்திருத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எதை தயார் செய்து வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதருடைய உள்ளத்திலும் தோன்றிராத இன்பங்களை நான் சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு பெரிய அரண்மனை போன்று ஒன்றை கட்டினாலோ அல்லது நல்ல சுகபோகங்களோடு வாழ்ந்தாலோ அவர்களை பார்த்து சொல்வார்கள், நல்ல சொர்க்க வாழ்க்கை வாழ்றார் அவரு, சொர்க்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே சில நேரங்கள் பயன்படுத்தியிருப்போம். சொர்க்க மாதிரி இருந்துச்சு, ஏதாவது ஒரு சில இன்பங்கள் என்ன செஞ்சிருப்போம் நம்ம அதில் பார்த்துட்டு சொர்க்கத்தை போன்று என்ன செஞ்சு இது காட்சி அளித்தது, அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு என்று சொல்லி நாம் எல்லோரும் சில விஷயங்களை பார்த்து பிரமித்திருப்போம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான், ஆனால் உங்களுடைய கற்பனைகளுக்கு எட்டாத ஒன்று, உங்களால் அது கற்பனை செய்யவே முடியாது. நம்ம இப்போ சொல்கிறோம் பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், அங்கே கனிவர்க்கங்கள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் சொல்லுவோம். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை வரும், எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை போல கற்பனை வரும். ஆனால் அந்த கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் உங்களுடைய காதுகளில் கேட்டிருக்கவே மாட்டீர்கள். அங்கே அப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்த்திராத விஷயம் என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா இங்கே வைத்திருக்கிறான். உள்ளத்தில் என்ன செஞ்சிருக்காது, அது உங்களுக்கு தோன்றவும் செஞ்சிருக்காது. இப்படியெல்லாம் இருக்குமா, இவ்வளவு இன்பங்களா, இதெல்லாம் இருக்குதா? நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்களை அனுபவிக்கணும்னு துடிச்சிருப்போம், அல்லது எவ்வளோ விஷயங்களை அனுபவித்திருப்போம். அதிலெல்லாம் இல்லாத ஒரு சுகத்தை அல்லாஹ் தஆலா செய்திருப்பான், சொர்க்கத்தில் வைத்திருப்பான். ஆக எந்த ஒரு அன்இமேஜினபிள், கற்பனையே செய்ய முடியாத ஒன்றை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான், சொர்க்கத்தில் தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால் ஒரு அறிவிப்பாளர் வருவார். வந்தவுடன் அவர் சொல்லுவார், இனிமேல் நீங்கள் ஆரோக்கியத்தோடு மட்டும்தான் இருப்பீர்கள், ஆரோக்கியத்தோடு மட்டும்தான் இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் வராது, நீங்கள் உயிருடன் தான் இருப்பீர்கள், இறக்க மாட்டீர்கள், இளமையோடு தான் இருப்பீர்கள், முதுமை அடைய மாட்டீர்கள், இன்பத்தோடு தான் இருப்பீர்கள், துன்பத்தை அடைய மாட்டீர்கள். என்னென்னலாம் இங்கே கஷ்டப்படுறோமோ எதுவுமே கிடையாது. இளமையாக வாழக்கூடியவங்களுக்குள்ள ஒரு கவலை என்ன, நம்ம எப்படியாவது முதுமை அடைஞ்சிருவோம், அதுக்குள்ளே நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம் என்ற பிரச்சனை. முதுமை அடைந்தவர்களுடைய கவலை என்ன, நம்ம இளமை காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாம் சேமிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கலாம் என்ற கவலை. ஆக இந்த பிரச்சனையே இங்கே கிடையாது. நீங்கள் என்ன செய்வீங்க, இளமையோ அல்லாஹ் ஒரு அறிவிப்பாளர் வச்சு அறிவிப்பான், இனிமேல் உங்களுக்கு இளமை தான், உங்களுக்கு முதுமையே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அறிவிப்பான். இனிமேல் உங்களுக்கு நோயே வராது, ஒன்லி ஆரோக்கியம்தான், இனிமேல் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது, எந்த தொல்லையுமே கிடையாது, வெறும் மகிழ்ச்சியும் இன்பகரமான வாழ்க்கையும் தான் உங்களுக்கு இருக்கும் என்பதாக ஒரு அறிவிப்பாளரை கூட என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா அறிவிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வர்ணனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முறை சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தை வைத்திருக்கிறான், அந்த மரத்தினுடைய நிழலில் ஒருவர் பயணித்தால், நார்மலாக ஒரு மரத்தினுடைய நிழல்னா அந்த மரம் எந்த அளவுக்கு பரப்பளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நிழல் இருக்கும். அதை நம்ம கடந்து போகிறதுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு செகண்ட் 2 செகண்ட் இப்படி கடந்து போயிடலாம். இதான் ஒரு மரத்தினுடைய நிழலை கடந்து போகக்கூடிய கால அளவு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த சொர்க்கத்தில் உள்ள மரத்தினுடைய நிழலை 100 ஆண்டுகள் நீங்கள் பயணம் மேற்கொண்டாலும் நீங்கள் அதை கடந்து போக முடியாது அப்படின்னாங்க. மரத்தினுடைய நிழல், சரிங்களா, மரத்தினுடைய நிழல் 100 ஆண்டுகள் 100 இயர்ஸ் நம்ம டிராவல் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. இன்னும் சில ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனத்தில், குதிரை போன்ற வாகனத்தில், வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனத்தில் 100 ஆண்டுகள் நீங்கள் பயணித்தாலும் அதை கடந்து போக முடியாது. வெறும் ஒரு சொர்க்கத்தில் உள்ள மரத்தினுடைய நிழல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள்,
சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளிரக்கூடிய சந்திரனை போன்று அவர்கள் தோற்றமளிப்பார்கள். அடுத்ததாக வரக்கூடியவர்கள் நட்சத்திரங்களை போன்று என்ன செய்வார்கள்? காட்சியளிப்பார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மளை அவன் எப்படி விரும்பினானோ அப்படி படைத்திருக்கிறான். அல்லாஹுடைய படைப்பு அனைத்துமே அழகுதான். நாம் தான் ஒவ்வொன்றையும் குறை சொல்லிகிட்டு இருப்போம். எனக்கு மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கண்ணு கொஞ்சம் இன்னும் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், வாய் கொஞ்சம் சிறுசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அல்லது 4 பேர் கிண்டல் பண்ணுறதை பார்த்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், அந்த மாதிரி நம்மளை பார்த்து நம்ம இது பண்ணியிருப்போம். அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன் விரும்பியதை அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்கிற மாதிரி அவன் நாடியது என்ன செய்கிறான்? அவன் படைக்கிறான். எந்த ஒரு படைப்பும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம குறை சொல்லிடவே கூடாது. அதனால்தான் உருவ கேலி என்பது இஸ்லாத்தில் ஹராம். அது சாதாரண பாவம்லாம் கிடையாது. உருவ கேலி என்பது ஹராம். ஒருவருடைய உருவத்தை வைத்து அவருடைய செயல்பாடுகளை வைத்து அவருடைய அந்த உருவத்தை கேலி செய்வது என்பது ஹராமான விஷயம். அது ஒரு முஃமினுக்கு அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எந்த சந்தர்ப்பத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. விளையாட்டு கூட ஒருவருடைய உருவத்தை அவர் மனசு புண்படுற மாதிரி இருந்தால் கேலி செய்வதற்கு இஸ்லாம் என்ன செய்யல, நமக்கு அனுமதி அளிக்கல. ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்கிறான்? சொர்க்கத்தில் நுழைந்தால் பௌர்ணமி நிலவில் இருக்கக்கூடிய சந்திரனை போன்று என்ன செய்வானா? முதல் அணியினருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா அழகானதாக பிரகாசமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அதற்கடுத்து நுழையக்கூடியவர்கள் நட்சத்திரங்களை போன்று என்ன செய்வார்கள்? அவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக அல்லாஹ் தஆலா மொத்த அழகை என்ன செஞ்சிருவான்? சொர்க்கத்தில் அவர் கொடுத்துருவான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் அங்கே மலஜலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிந்த மாட்டார்கள், எச்சில் துப்ப மாட்டார்கள். இந்த எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை தானே. மலஜலம் கழிக்கிறன்றதெல்லாம் அது பெரிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். நமக்கு அது சில பேருக்கு அதுவே வாழ்க்கையில் பல சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக கூட இருக்கும். ஆக அந்த ஒரு தொல்லை என்ன செய்யாது, மறுமையில் இருக்காது. அடுத்ததாக அவனை செய்ய மாட்டாங்க, மூக்கு சிந்துற வேலை கூட கிடையாது. சளி பிடிச்சி போயெல்லாம் இருக்குதுல்ல, சிரமப்படுறோம், கஷ்டமாக இருக்குது, அந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, ஒரு மினிமம் எச்சில் ஊறும் நாக்கில், எச்சிலை துப்பிக்கிட்டே கிடப்போம், அதுவும் கிடையாது. மூக்கு சிந்தவும் மாட்டாங்க, எச்சில் துப்பவும் மாட்டாங்க, பாத்ரூம் போக மாட்டாங்க, எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. எந்த தொல்லையும் அல்லாஹ் என்ன செய்யலை, அவங்களுக்கு கொடுக்கவில்லை. இப்படின்றப்ப நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும். சொர்க்கத்தில் நம்ம தின்னுக்கிட்டே இருப்போம், என்ன செய்வோம்? சொர்க்கத்துக்கு போனால் எல்லாம் நாட்டினா நினச்சதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நினச்சதெல்லாம் கிடைக்கலனாலே தேடி போய் சாப்பிடுவோம். நினச்சதெல்லாம் கிடைச்சா அல்லாஹ் என்ன சொல்றான்? எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் சாதாரணமாக கிடைக்காது. பொன் தங்கத்தாலான கிண்ணங்களும் தட்டுகளும் சுற்றி கொண்டே இருக்கும். அப்படியே என்ன செய்ய, டிராவல் பண்ணும். இந்த சோலார் ஃபேமிலி சூரிய குடும்பத்தை என்ன செய்வாங்க, இந்த காட்டுவாங்க தெரியுமா? கற்பனையா படத்தை காட்டுவாங்களா, இல்லை சேட்டலைட் மூலமாக எடுத்த அந்த வீடியோக்கெல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு கற்பனை படங்கள். அது எப்படி கோள்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி காட்டும்ல மேலே உலகத்தில். அந்த மாதிரி இந்த சொர்க்கத்துக்கு போயிட்ட உடனே பொன் கிண்ணங்களும் தட்டுகளும் என்ன செய்யுமா, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம விரும்பின என்ன செய்ய எல்லாமே இருக்கும். இந்த படங்களில் காட்டுவாங்கள்ல மேஜிக் மாதிரி, அந்த மாதிரி ரியலாக நடக்கும். எல்லாம் அப்படியே நடக்கும், அப்படியே பறக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் அல்லாஹ் விரும்பின அதே போன்று சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், அவர்களை எப்போவுமே ஒரு வாலிபர் என்ன செய்வார்கள்? சுற்றி கொண்டே இருப்பார்கள். சிறுவர்கள் என்ன செய்வாங்க? சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் நினைப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விரும்பினது என்ன செய்யும், அங்கே கிடைக்கும். அப்போ விரும்பினதெல்லாம் கிடைக்கினா கண்டிப்பாக நம்ம சாப்பிடாம இருப்போமா? அல்லாஹ் நாடி சொர்க்கத்துக்கு போயிட்டா கண்டிப்பாக அதான் வேற என்ன வேலை, சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான், சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மழை ஜலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவின் நிலை என்ன? சாப்பிட்டுட்டே இருந்தால், ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் வரும்ல, சாப்பிட்டுட்டே இருந்தால் வயிறு பெருசாகும், எவ்வளோ தான் சாப்பிட முடியும், அல்லது சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா அது எப்படி ஜீரணமாகும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது எப்படி தெரியுமா, நறுமணமுள்ள ஒரு ஏப்பமாக அது என்ன செய்யும், வெளியேறும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஏப்பம், அவ்வளோதான். என்ன செய்யும், ஒரு ஏப்பமாக வெளியே வரும். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோமா, அது நமக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதா, அல்ல அந்த மாதிரி ஒரு சிரமத்தை கூட அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கான திருப்தியை அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏப்பம் வெளியே வரும். அது கூட நாற்றம் அடிக்காது. சாதாரணமாக நல்லா நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்டா ஏப்பம் வந்தால் ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஏப்பம் கூட என்ன செய்யாது, ஸ்மெல் வராது. அதுவும் நல்ல சூப்பரான நறுமணமாக என்ன செய்யும், வெளியே வரும். அதே போன்று கஸ்தூரி மனம் வருகின்ற வரை அவர்களுடைய வேர்வையாகவும் வெளியேறும். வேர்வையின் மூலமாக என்ன செய்யும், அந்த உணவு நம்ம சாப்பிட்டதெல்லாம் அல்லாஹ் தஆலா வெளியேற்றுவான். அதுவும் எப்படி இருக்கும், கஸ்தூரியினுடைய மனமாக தான் இருக்கும். அந்த வேர்வை கூட என்ன செய்யாது, நாற்றம் அடைக்காது.
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நம்ம ரெகுலராக மூச்சு விடுறோம்ல, மூச்சு விடுறதுக்கு யாரை யோசிச்சு விடுறோமா? தூங்கிட்டே இருக்கோம், தூங்கும் போது நான் மூச்சு விடணும் யோசிக்கிறோமா? யோசிக்கிறது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, நடந்துக்கிட்டே இருக்குது. உயிர் வாழ்கிறனால மூச்சு விடுறது நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி மூச்சு விடுறது ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்குதோ அந்த மாதிரி இயல்பாக என்ன செய்வாங்க, தங்களை அறிந்தோ அறியாமலோ அல்லாஹ்வை துதி செய்து கொண்டே இருப்பார்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் என்ன செய்வார்கள், புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சொர்க்கவாசிகளுடைய சீப்பு தங்கத்தால் ஆனதாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் தங்கத்தில் இது பண்ண அனுமதி இருக்கா? அனுமதி கிடையாது. சரிங்களா? ஆண்கள் வந்து பட்டாடை யூஸ் பண்ண அனுமதி இருக்கா? கிடையாது. தங்கம் யூஸ் பண்ண அனுமதி இருக்கா? கிடையாது. சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுடைய சீப்பே என்னது, சீப்பே தங்கத்தால் ஆன சீப்பு தான். என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போன்று அவருடைய துணைவியர் ஹூர்லீன்கள் என்ன செய்வார்கள், அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருப்பான். எல்லாருடைய குணமும் ஒரே மனிதருடைய குணமாகவே அல்லாஹ் தஆலா அமைத்திருப்பான். அது ரொம்ப முக்கியம்ல. இங்கே தான் ஆளுக்கு ஆளுக்கு குணம் மாறி மாறி தான் அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். பல்வேறு குணத்தோடு இருக்கிறோம். அதனால தான் பிரச்சனை வருது, சண்டை வருது, குரோதம் வருது, விரோதம் வருது. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பல வருஷம் பேசாமல் இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகள் இருக்குது. அங்கே அல்லாஹ் என்ன செய்திருப்பான், சொர்க்கத்தில் எல்லாருடைய உள்ளத்தையும் ஒரே அமைப்பில் அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சந்தையும் இருக்கிறது. சந்தைனா நம்ம ஊர் சந்தை மாதிரிலாம் கிடையாது. சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஒரு சந்தை ஏற்படுத்தியிருக்கான். அது ஒரு வேடிக்கையாகவோ இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். அங்கே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு சந்தை என்ன செஞ்சிருப்பான், அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். அப்போ இந்த உலகத்தில் நம்ம நல்ல கணவன் மனைவியாக ஒரு நல்ல துணையோடு நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா சொர்க்கத்திலும் என்ன செய்வார்கள், நமக்கான துணையை அல்லாஹ் தஆலா அங்கேயும் கூடவே வச்சிருப்பான். நம்முடைய மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், அங்கேயும் நம்ம கூடவே வச்சிருப்பான். அதனால்தான் ஒரு வீட்டில் இபாதத் செய்கிறதுனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் இபாதத்தில் ஒன்றா அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். காரணம் என்ன, சொர்க்கத்தில் அவங்க கணவன் மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்டா, சொர்க்கத்திலையும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆக அப்படி என்ன செய்வாங்க, அவங்க சந்தைக்கு வந்து என்ன செய்வாங்களாம், ஆண்கள் வெளியே போவாங்களாம் சந்தையை பார்க்குறதுக்காக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சந்தைக்கு சொர்க்கவாசிங்க, வெள்ளிக்கிழமைன்ற கணக்கில் சொர்க்கவாசிங்க வருவாங்க. அப்போ வந்து ஒரு பருவக்காற்று வீசும். அது வீசி என்ன செய்யும்னா அவர்களுடைய முகங்களிலும் ஆடையிலும் கஸ்தூரியினுடைய மண்ணை வாரி போடுமா. கஸ்தூரியுடைய மண்ணை என்ன செய்யும், அது அப்படியே தூக்கி எல்லாருடைய முகத்திலையும் ஆடையிலும் வீசும். ஏற்கனவே அழகாக இருப்பாங்க சொர்க்கவாசிங்க, ஏற்கனவே அழகு பயங்கரமாக இருப்பாங்க. இது வந்தோடனே இன்னும் கொஞ்சம் அழகு ஜாஸ்தி ஆகிடுவாங்களாம். என்ன செஞ்சுருவாங்களாம், இன்னும் கொஞ்சம் அழகு ஜாஸ்தி ஆகிடுவாங்க. இந்த அழகோடு என்ன செய்வாங்க, அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க. திரும்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு என்ன செய்வார்கள், அந்த அவர் இருப்பிடத்துக்கு அவர் வருவார்களாம். வரும்பொழுது அவர்களுடைய துணைகள் எல்லாம் சொல்லுவாங்களாம், துணைகள் என்ன வெளியே போயிட்டோடனே ஆள் கொஞ்சம் ரொம்ப கலர் ஆகிட்டீங்க அப்படின்னு, ரொம்ப இன்னும் பியூட்டி ஆகிட்டீங்க, அல்லாஹ் பாருங்க எவ்வளோ அழகாக அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. போகும்போது ஒரு மாதிரி இருந்தீங்க, ஆனால் ரொம்ப பியூட்டி ஆகிட்டீங்க. அங்கேயும் ஒரு பொறாமை வந்துடக்கூடாதுல்ல. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் பாருங்க, திரும்ப இவங்க சொல்லுவாங்களாம் நீங்களும் தான் அழகாயிட்டீங்க அப்படின்னு. ஆக என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா ஈக்குவலாக ஏற்றி விட்றான். எதையுமே வந்து அந்த பிரச்சனைக்கு இடமே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் என்ன செய்யணும், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஈக்குவலாக அழகையும் பொலிவையும் அங்கே வந்து எல்லாத்தையும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறதா வேலை, குறையிறதுக்கு வேலையே கிடையாது. அங்கே வந்து ஒன்ஸ் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்னா எல்லாத்தையும் இன்பங்களை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே தான் இருப்பான். அங்கே எந்த ஒரு தொல்லைகளும் என்ன செய்யாது, ஒருவருக்கு இருக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், நமக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட, இந்த எல்லா இன்பங்களையும் விட ஒரு பெரிய ஒரு மன நிம்மதியாக ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, இந்த இன்பங்கள் எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய நற்செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளை நோக்கி என்ன செய்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பான். சொர்க்கவாசிகளை அழைத்து அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழைப்பான். அப்போது எல்லாரும் என்ன செய்வார்கள், அல்லாஹுக்கு பதிலளிப்பார்கள். பதிலளித்து விட்டு அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், நீங்கள் எல்லாம் திருப்தியாக இருக்கீங்களா என்ன செய்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். எல்லா வசதிகளையும் கொடுத்து விட்டு அல்லாஹ் கேட்பானா, எல்லாம் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் இடத்துல அந்த சொர்க்கவாசிங்க சொல்லுவாங்களாம், உன்னுடைய படைப்புகளில் யாருக்குமே கொடுக்காத இன்பங்கள்லாம் கொடுத்துருக்க, உலகத்தில் கண்டிப்பாக அனுபவிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, உலகத்தில் அனுபவிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதை கூட சில பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் போது சொல்லுகிறான். சில பேர் சொல்லுவாங்களாம் சொர்க்கவாசியில், என்ன இது உலகத்தில் அங்கே பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. இப்போ இங்கே ஆப்பிள்லாம் அங்கே ஆப்பிள் மாதிரி இருக்கும்,
இங்கே ஆரஞ்சுனா அங்கே ஆரஞ்சு மாதிரி இருக்கும், டோட்டலாக எல்லாம் மாற்றிட மாட்டான், தெரியணும்ல நமக்கு அடையாளத்துக்கு. அந்த மாதிரி உருவத்தில் கொஞ்சம் ஒரே மாதிரி அது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும். அதனால கேட்பாங்களாம், என்ன இது நாங்கள் உலகத்தில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உருவத்தில் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு வேறு, டேஸ்ட்டு பண்ணி பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே அனுபவிக்காத எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா கொடுத்துருவான். கொடுத்துட்டு திருப்தியாக இருக்கீங்களா? எப்படி திருப்தி இல்லாமல் இருக்க முடியும்? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அனுபவிக்க எல்லாமே வந்துருச்சு, திருப்தி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்று சொல்ல முடியல. அல்லாஹ் தாலா கேட்பானா, இதைவிடவும் சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, வழங்கட்டுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். இதை விட சிறந்தது, இதை விட சிறந்ததா? இதை விட என்ன இருக்கு, நீ என்ன இதுக்கு மேலே என்ன கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அல்லாஹ் தாலா சொல்லுவான், நான் என்னுடைய அருளை, என்னுடைய அன்பை உங்கள் மீது முழுமையாக நான் செலுத்தி விடுகிறேன், இனிமேல் ஒருபோதும் உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன் அப்படி. இங்கே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை அது ஒன்று இருக்குல்ல, மனதா ப்ராக்டிக்கலாக பேசுனா இதை செஞ்சால் எல்லாம் கோச்சுக்குருவான், இது செஞ்சால் நம்ம அப்படின்னு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனோடு தானே வாழ்கிறோம். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, என்னதான் நம்ம பேணுதலோடு இருந்தாலும் சில கஷ்டங்கள் வரப்போ என்ன செய்ய மனசில் இதாகும்ல, இவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறோம், சரி என்ன பண்ணுறது, இருந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சலிப்பு மனிதன்ற அடிப்பில் கண்டிப்பாக இல்லாமல் யாரும் வாழ முடியாது. நபிமார்கள்லேருந்து சஹாபாக்கள்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த மனசில் ஒரு சங்கடங்கள், அந்த ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் இருக்காது. இவ்வளோ சிரமங்களை மேற்கொள்கிறோம், இவ்வளோ கஷ்டம் இது பண்ணுறோன்னு எதுக்காக? அல்லாஹ்வை கோவப்படுத்திடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிரியமாக நடந்துக்கணும் அப்படின்னு. அதை அல்லாஹ் சொல்லுவானா ஃபைனலாக, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கோபமே பட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணால் பண்ணிக்க, என்ன வேணால் செஞ்சுக்க, நல்லா சந்தோஷமாக இரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஒரு நற்செய்தியாக சொல்வான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ஹராமோ, மது ஹராம், அதே போன்று தங்கம் ஆண்களுக்கு ஹராம், நிறையா விஷயங்கள் இருக்குது. அங்கே மது புகட்டப்படும், ஆனால் போதை இருக்காது. இதை விட சிறந்தது என்ன செய்யணும், அல்லாஹு தாலா புகட்டுவான். நாம் வேண்டியதை விரும்பியதை அல்லாஹு தாலா வழங்கி கொண்டே இருப்பான். அங்கே முழுக்க முழுக்க ஒரு மனிதர் இன்பத்தை தவிர வேறு எதையுமே அவர் சிந்திப்பதற்கோ கவலைப்படுவதற்கோ ஒரு நொடி கூட சலிப்படைவதற்கோ கூட இல்லாத வகையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்வான், அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் விட மேலானது என்ன, ஹாலிதீன ஃபீஹா அபதன், அதிலேயே நிரந்தரமாக நாம் இருப்போம். இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிரும், திரும்ப இங்கே வருவதற்கான வேலை கிடையாது, திரும்ப சிரமப்படுவதற்கான வேலை கிடையாது, திரும்ப இது போன்ற பரீட்சைகள் கிடையாது, திரும்ப இது போன்ற சோதனைகள் கிடையாது. ஹாலிதீன ஃபீஹா அபதன், அங்கே நிரந்தரமாக இருப்போம் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிலைநிறுத்துகிறான். ஆக இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.